அப்போது இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், Tally ERP9. டேலிங்கிறது மேக்ஸிமம் வந்து கீபோர்ட்லேயே பயன்படுத்துகிற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கீஸ் இருக்கும். ஏன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு W ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். Lன்னு ப்ரெஸ் பண்ணிட்டா லாக்இன் ஆஸ் ஏ ரிமோட் டெஸ்க்டாப். நம்ம இப்போ வந்து எஜுகேஷனல் மோடில் வந்து அதாவது லைசன்ஸ் வாங்காதனால எஜுகேஷன் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் மோடை பொறுத்தவரை ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் வந்து டேட்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. 1 to 2 டேட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போ அப் டு டேட்டில் உள்ள எல்லா ரிப்போர்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய கம்பெனியினுடைய டேட்டா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த வெர்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட் அப்படிங்கிறதுக்கு போகணும் அப்படின்னா W ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் இன் எஜுகேஷனல் மோடு போயிடும். அப்போ அதில் என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்பெனி இன்ஃபோ அப்படிங்கிற ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் ஆஃப் Tally அப்படிங்கிறோம். சரியா? அப்போ வந்து Tallyங்கிறது வந்து டபுள் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டது. சரியா? அதாவது வந்து இப்போது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா குட்ஸு வந்து என்னது உள்ளே வரக்கூடியதாக இருக்குது, கம்மிங். அதே மாதிரி ஒரு பொருள் வந்து வெளியே போகக்கூடியதாக இருக்கும். அது பணமாகவோ இல்லைன்னா வந்து ஒரு டெப்டாராகவோ இல்லைனா கிரெடிட்டாராகவோ இந்த மாதிரி ஒரு 2 விதமான ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து சம்மந்தப்படக்கூடியதாக இதில் இருக்குன்னா டபுள் என்ட்ரியில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போ பர்ச்சேஸை பொறுத்தவரை பர்ச்சேஸில் வந்து குட்ஸ் உள்ளே வரும், பணம் வந்து வெளியே போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த முறையில் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த கம்பெனியை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். சரி, Tally வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸுனால் எத்தனை விதமான கம்பெனினாலும் மெயின்டைன் பண்ண முடியும். முன்னால் மேனுவலை பொறுத்தவரை என்னென்னா 1, 2, 3 கம்பெனி மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த Tally வந்ததுக்கப்புறம் அவங்களால வந்து அன்லிமிட்டெட் கம்பெனியை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து க்ரியேட் கம்பெனி அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க வந்து டைரக்டரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். முந்தின வீடியோவில் வந்து டைரக்டரினா என்ன, ஃபைல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி முன்னால் டீட்டெயிலாக நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இதில் வந்து டைரக்டரி அப்படிங்கிற சொல்ல வந்து எந்த ஃபோல்டரில் கொண்டு போய் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க போகிறீங்க. இப்போ D டிரைவில் வந்து உங்களுடைய டேட்டா வந்து சேஃபாக இருக்குன்னா மேக்ஸிமம் இந்த C டிரைவில் எல்லாம் வேறு ஒரு டிரைவில் வைக்கிறது பெட்டர். அதை மாதிரி வந்து உங்களுடைய பென் டிரைவில் இருந்ததுன்னா பென் டிரைவனுடைய ஃபோல்டர் நேமை கொடுத்துக்கோங்க. இப்படி என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா அங்கே வந்து கம்பெனியுடைய நேம் கொடுக்கணும், ஸ்டார் அண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து கண்ட்ரி என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். IN ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இந்தியாங்கிறது வரும். அது ஒரு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா இந்தியாங்கிறது வரும். அடுத்து ஸ்டேட் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா வந்து GST வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுங்கிறதுனால ஸ்டேட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து பின்கோடு கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம், இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டில் வரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டில் நீங்கள் கொடுக்குற மாதிரி மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்பிளேயில் ரிப்போர்ட்டில் வரக்கூடியதாக இருக்கும். ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது 1 நாளில், ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதே மாதிரி புக்ஸ் புக்கினிங்கன்னா இப்போ எப்போலேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கணக்கு ஆரம்பிக்கக்கூடிய டேட்டை வந்து இதில் கொடுத்துக்கணும். இது வந்து செக்யூரிட்டியை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது எப்படி உங்களுடைய டேட்டா வந்து செக்யூரிட்டி பண்ணுறது, பாஸ்வேர்டு எப்படி கொடுக்குறது, அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்னொரு இதில் பார்ப்போம். அடுத்து வந்து கரன்சி சிம்பிள் வந்து என்ன சிம்பிளில் வேணும் கொடுத்துறீங்க. அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அந்த கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிடும். கம்பெனி க்ரியேட் ஆகிட்டுனா இந்த லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனியில் வந்து உங்களுடைய கம்பெனி நேம் வந்துருக்கும். வவுச்சர்ஸ் எதுவும் இன்னும் என்ட்ரி ஆகலை. கரண்ட் டேட் என்ன, கரண்ட் பீரியட் என்ன அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு
டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு பயன்படக்கூடிய ஹெட்டிங் இருக்கும் பேர், அந்த ஹெட்டிங்க்கு பேர் தான் லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த லெட்ஜர்ஸை பற்றி பார்ப்போம். அந்த லெட்ஜருங்கிறது வந்து என்னென்னா அக்கௌண்ட்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு தலைப்புகளாக கொடுக்கறதுக்கு பேர் தான் லெட்ஜர். அப்போ அந்த தலைப்புகள் கொடுக்க சொல்ல வந்து அது எந்த தலைப்போடு எந்த வகையோடு சேர்ந்தது அப்படிங்கிறத கொடுக்குறதுக்கு பேர் தான் குரூப் அப்படிங்கிறது. அப்போது இதில் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரியோடு சேர்ந்து தான் எடுக்கு வந்து கம்பெனி வந்து க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதாவது வந்து அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி வந்து தனியான முறையில் இன்வென்ட்ரியோடு சேர்ந்துனா பொருட்களையும் வந்து நம்ம வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணுன்னா அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி. அக்கௌண்ட்ஸ் மட்டும் அப்படின்னா பணம், அதாவது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினோம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் மட்டும் வேணும்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோங்கிறது மட்டும் போதும். அப்போது அது அக்கௌண்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோன்னா இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். F11 இந்த கீ வந்து ஃபங்க்ஷன் கீ F11 கொடுத்துக்கலாம். அதை ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வரும். அதில் அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் போனீங்கன்னா அதில் வந்து மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லிங்கிறதில் கொண்டு போய் என்ன செஞ்சுக்கோங்க, எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்க்ரீனில் இருக்கும். இந்த ஒரு ஸ்க்ரீன்லேருந்து முந்தின ஸ்க்ரீனுக்கு போகணுன்னா எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா முந்தின ஸ்க்ரீனுக்கு போயிடும்.